அது அடியில் இருக்கிற அந்த இலையை நல்லா வந்து சூடு பண்ணும். இப்படி நம்ம பண்ணும்போது அந்த இலை வந்து சீக்கிரமாக வந்து எரிவதற்கு வாய்ப்பு அதிகம். அதுலேருந்து வர அந்த தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா, அது அதிகப்படியாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஹீட் ஆக ஆக அந்த தண்ணியினுடைய வாசம், அதே போல் இந்த கிராமனுடைய வாசம், இந்த கற்பூரத்தினுடைய வாசம், இந்த மூணையும் வந்து நம்ம நுகரணும். அதுக்காக தான் இது மாதிரி வந்து பண்ணுறது. இப்போ இதுலேருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சுவாசிக்கும் போது உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் சரியாகும், அதே போல் மன ரீதியாகவும் சரியாகும். வீட்டில் உள்ள அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் தலைதெறிக்க ஓடும். உங்களுடைய பிரச்சனைகளும் வந்த இடம் தெரியாமல் ஓடிடும் அப்படின்னே சொல்லலாம். இது போல் வந்து நீங்கள் பண்ணலாம். இன்னொரு முறை என்னென்னா, இது ஒரு பெரிய தட்டில் நீங்கள் வச்சுட்டு எல்லா ரூமுக்குமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டலாம். இது மாதிரியும் வந்து பண்ணலாம். ரெண்டில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த முறையில் வந்துட்டு அவசியமாக இன்றைக்கி மாலை 6 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளார இதை செஞ்சு பலனடைங்க. மற்ற நாட்களில் உங்களுக்கு செஞ்சு ரிசல்ட் கிடைக்கலைன்னா கூட இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வித்தியாசம்